வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், கிவ்அவே போயிட்டுருக்குது. எல்லாம் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஒவ்வொரு மந்த்துமே நம்ம இதில் கிவ்அவே இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். இந்த நம்பரில் எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பாருங்கள், CSS ட்ரான்சிஷன் பார்க்க போகிறோம். இது ஒரு அனிமேஷன் டைப்பு. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணிடுங்க. டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ்னு ஒரு கிளாஸ் கொடுத்துக்குவோம். டிவுக்கு பாக்ஸுக்கு கிளாஸ் பண்ணிக்குவோம். ஸ்டைல் ஷீட்டில் போய் நம்ம பாக்ஸுக்கு கிளாஸ் எழுதலாம். பாருங்கள், வித் அண்ட் ஹைட் கொடுத்துக்குவோம். வித் 120 பிக்ஸ், ஹைட் 120 பிக்ஸ். பேக்ரவுண்ட் கலர் லைட் கலர் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. லெஃப்ட் சைடில் ஒட்டி வந்துருக்கனால பாருங்கள், மார்ஜின் கொடுத்து தள்ளிக்கலாம். அது பார்க்குறதுக்கு க்ளீனாக தெரியும். 55 பிக்ஸ் கொடுத்து பாருங்கள், இப்போ க்ளீனாக உங்களுக்கு ஸ்கொயர் வந்துருச்சு. ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நமக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி வந்து ட்ரான்சிஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நமக்கு இன்னும் க்ளீனாக தெரியும். 2 பிக்ஸ் சாலிட் கொடுத்துக்கலாம். பிளாக் கொடுத்துக்கலாம். கலர் பிளாக். பாருங்கள், இப்போ க்ளீனாக நமக்கு ஒரு ஸ்கொயர் வந்து பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ இதை ட்ரான்சிஷன் கொடுத்து பார்ப்போம். பாருங்கள், பாக்ஸு ஹோவர் பண்ணுறோம். ஹோவர்னால் உங்களுக்கு தெரியும், மவுஸை கொண்டு போகும்போது மட்டும்தான் அந்த ஆக்ஷன் வரும். மவுஸ் பாக்ஸ் மேலே கொண்டு போய் வச்சிங்கன்னா அப்போ தான் வந்து இந்த நம்ம என்னென்ன ஆக்ஷன் கொடுக்குறோமோ அது ஆகும். பாருங்கள், வித்து நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறோம். ஓவர் பண்ணும்போது இப்போ 220 பிக்ஸ் ஆகணும்னு சொல்கிறோம். ஹைட்டு அதே மாதிரி வந்து பெருசு பண்ணுறோம். 220 பிக்ஸு ஹைட்டு. பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறோம். எல்லோ க்ரீன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஹோவர் ஆகுது, ஆனால் டக்குன்னு ஆயிடுச்சு. சடனாக மாறிடுச்சு. இதான் வந்து அந்த ட்ரான்சிஷன் நம்ம இது கொடுத்தோன்னா அப்படி ஈஸியாக அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம என்னென்ன மாற்ற போகிறோன்னு கொடுக்கணும். வித் அண்ட் ஹைட்டு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வித் அண்ட் ஹைட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து ட்ரான்சிஷன் கொடுக்கணும். ட்ரான்சிஷன் எத்தனை செகண்டுன்னு கொடுக்கணும். 0.5 செகண்ட் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பாருங்கள், பாக்ஸு பெருசாகிடுச்சு, கலரும் மாறிடுச்சு, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாகும். ஸ்பீடு 0.2 கொடுக்கும்போது ஸ்பீடாகுது. இப்போ 1 செகண்ட் கொடுக்கலாம். இப்போ ஒரு அனிமேஷன் அப்படி மூவ் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்லோவாக அந்த ஸ்பீடு பாருங்கள், இப்போ நல்லா ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி தெரியும். இதான் ட்ரான்சிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கிடச்சிருக்குது நமக்கு. பெருசாக வந்து அது மாறுறது வந்து நமக்கு பாருங்கள், டிலேன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ட்ரான்சிஷன். இப்போ டிலேன்னா நம்ம வந்து
1 செகண்டுக்கு அப்புறம் தான் வந்து அது ஸ்டார்ட் ஆகும் ட்ரான்சிஷன். மவுஸ் வச்சா உடனே ஆகாது, 1 செகண்டுக்கு அப்புறம். இந்த மாதிரி நம்ம டிலே பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். பாயிண்ட்ரு காமிக்கிறேன் பாருங்கள். மவுஸ் வந்து பாருங்கள், பாயிண்ட்ரு வச்சாச்சு. மூணு செகண்ட் கழிச்சுன்னு கொடுத்துருக்குது டிலே. பாருங்கள், வச்ச உடனே வந்து நமக்கு வராது, 3 செகண்ட் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணும்னா அந்த மாதிரி டிலே ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். இப்போ இதே நம்ம வந்து ஹைட்டு வித்து இல்லாமல் வேறு எதாவது கொடுத்து போகலாம். சர்க்கிள் கொடுக்கலாம். சர்க்கிள் வந்து எப்படி ஸ்கொயர் சர்க்கிளாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ட்ரான்சிஷன் வந்து மாற்றிக்கலாம். 2 செகண்ட் கொடுப்போம் ட்ரான்சிஷன். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டு கலரையும் மாற்றிடுவோம். பேக்ரவுண்ட் கலர் மாற்றிட்டோம், எல்லோ க்ரீன் கொடுத்துருக்குறோம். பார்டர் ரேடியஸ் 50%. பாருங்கள், ஸ்கொயராக சர்க்கிளாக மாறிடுச்சு. பாருங்கள், பார்டர் ரேடியஸ் கொடுத்தா ஸ்கொயரை வந்து சர்க்கிளாக மாறிடும். பேக்ரவுண்ட் கலரை நம்ம மாற்றிக்கலாம். ப்ளூ கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்கொயர்லேருந்து சர்க்கிளாக மாறும்போது ப்ளூ கலரை மாறிடும். ப்ளூ கலராக மாறிடுச்சு. இப்போ நமக்கு சர்க்கிள் வந்துடுச்சு. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ளூவாக மாறிடுச்சு. ஸ்கொயர் வந்து சர்க்கிளாக மாறி இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துட்டோன்னா அது பழையபடி ஸ்கொயருக்கு போயிடும். இப்போ பாருங்கள், ப்ராப்பர்ட்டியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். நம்ம வித்து மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒன் சைடு இப்போ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ரொட்டேட் வந்து 45 டிகிரி கொடுக்குறோம் ட்ரான்ஸ்ஃபார்ம். பாருங்கள், நம்ம ஹோவர் பண்ணும்போது ரொட்டேட் ஆகும். பாருங்கள், சர்க்கிள் இது ஸ்கொயரே வந்து அப்படி திரும்புது. பாருங்கள், ரொட்டேட் ஆகுது 45 டிகிரியில். குயிக்காக ஆகும். 0.5 ரொம்ப குயிக்காக ஆகும். இப்போ நம்ம வித்து மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் அது இருக்குது, அதை எடுக்கணும். இப்போ பாருங்கள், வித்து மட்டும் பெருசாக இது பாருங்கள். ஒர்க் பண்ணும்போது இது ஸ்லோவாக நம்ம பண்ணி ஒரு 1 செகண்ட் கொடுத்து பார்க்கலாம். இப்போ ஸ்லோவாக போகும் பாருங்கள். ட்ரான்சிஷன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே கொடுக்கலாம். வித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், see you.